பிரைஸ் தி லார்ட். இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவியை பத்தி நம்ம பார்க்க போறோம். நல்லா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கேளுங்க தயவு செய்து. ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு அது லஞ்ச் டைமா இருக்கலாம், எங்களுக்கு இது ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நாங்க இருக்கிறோம். அதனால ஒருவேளை நீங்க வீட்டுல இருக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பா கேளுங்க. ஏன்னாக்கா ஆவியானவர் பேசுவார். இந்த இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவியினால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுனாக்கா அது பிசாசுடைய வேலை. என்ன எல்லாமே பிசாசுடைய வேலையா? கெட்டது எல்லாமே பிசாசுடைய வேலை. என்ன எது பிசாசுக்கு வந்து நல்லா சாத்தானுக்கு வந்து நல்லாவே தெரியும் எப்படி குழப்பத்தை உண்டாக்கணும், என்ன பண்ணணும், எதை தப்பா புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் புரியும். ஏன்னா இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க தொடங்குச்சுன்னா ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தொடங்கிச்சு. ஏவாள்கிட்ட போயிட்டு சாத்தான் சொல்றான்ல, எப்படி சொல்றான்னாக்கா, நீ இந்த பழத்தை சாப்பிடு, நீ உனக்கு ஞானம் வந்துடும், உன் கண்கள் திறக்கப்படும் அப்படின்ட்டு. சோ சாத்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில காரியங்களை நம்மளை புரிய வைக்காமையே நம்மளை பெருசா புரிஞ்சுக்கிற மாதிரி, நம்ம கண்கள் திறக்கப்படுற மாதிரி, நம்மளுடைய எண்ணங்கள் திறக்கப்படுற மாதிரி, நம்மளுடைய ஞானம் பெருசா வேலை செய்யற மாதிரி காட்டி கொடுத்துருவோம். நமக்கு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தொடங்குறதுக்கு காரணமே நம்ம ஞானம் தான். ரொம்ப ஞானவான்களா பேசுறோம்னு கிடையாது. தப்பா புரிஞ்சுக்கிட்டு, தப்பா நம்மளை யோசிச்சுக்கிட்டு, தப்பா நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா அதை தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவியை வந்து வீட்டுக்குள்ள நிறைய வேலை செய்யும். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவி வீட்டுக்குள்ள வேலை செய்யும், குடும்பத்துக்குள்ள வேலை செய்யும், வேலை செய்யற இடங்களில வேலை செய்யும், நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிற இடத்துல வேலை செய்யும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவி ஆலயத்துல நிறைய சர்ச்சஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு சொன்னா ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. அது வேலையில கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா சர்ச்சில் பாத்தீங்கன்னாக்கா ஐயோ பாஸ்டர் மேல பழிய போட்டுட்டு இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை வச்சு 100 வார்த்தையை ஆக்கி அதுக்கு நல்ல டெக்கரேஷன் பண்ணி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்கி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்குறதுக்கு காரணமே தனக்கு ஒரு விடுதலை வேணும். தனக்கு வந்து இதுல ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாது, தனக்கு வந்து தூரமா இருந்துடணும், தனக்கு வந்து அதுல வந்து ஈடுபாடு இல்லை. இப்படி சொல்றவங்க தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இறங்குவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுப்பாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா எடுத்துப்பாங்க. பேசுற ஒரு லைன்ல 10 குறைய கண்டுபிடிக்கிறவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். வீட்டுக்குள்ள இதெல்லாம் நடக்குது இல்ல, வேலையில இதெல்லாம் நடக்குது இல்ல, பிசினஸ்ல இதெல்லாம் நடக்குது இல்ல. எனக்கு ஒன்னே ஒரு கேள்விதான், நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேசுறதுக்கு முன்னாடி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறதுனால எதனா ஜெயிக்கிறோமா? ஒண்ணும் கிடையாது, எதையும் ஜெயிக்கிறது இல்ல. வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, நீ தானே சொன்ன, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் இப்படி நினைச்சுக்கிட்டு சொன்னேன், நான் அப்படி நினைச்சுக்கிட்டு சொன்னேன், அப்படித்தான் பேசுவோம். பாத்துக்கிறீங்களா? நிறைய பேர் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நீ இதை சொன்ன அதை சொன்ன, மருமகளுக்குள்ள, மருமகளுக்குள்ள, மருமகன் மாமியார் மருமகளுக்குள்ள, இது எல்லா குழப்பங்களும் பாத்தீங்கன்னாக்கா அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு கூப்பிட கூட இல்லை, எனக்கு கூப்பிட்டாங்க சரியா கூப்பிடல, இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெரிய ஒரு பிசாசு. வீட்டுக்குள்ள காலகாலமா பேசாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இன்னமும் விரோதத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சே, நான் இதை சொன்னதுக்கு அவங்க கோச்சிக்கிட்டாங்க பாரு, நான் இப்படி பேசுறதுக்கு போய் அப்படி கோச்சிக்கிட்டாங்க பாரு. அதனால இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம வந்து பொறுத்துக்கிட்டு போனோமா, இல்ல அதுல இருந்து வெளியே வரணுமா, இல்ல எனக்குள்ள தப்பா, என் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள தப்பா, நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வார்த்தைகளை மிஸ் பண்ணிட்டு பேசுறதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வார்த்தைகளை மிஸ் பண்ணிட்டு சில வார்த்தைகளை, அந்த வார்த்தை மட்டும் பஞ்சு மாதிரி உட்காந்துரும் பாருங்களேன். பாத்துக்கிறீங்களா? சில வார்த்தை இருக்கும், இதுதானே சொன்னீங்க, இப்படிதானே சொன்னீங்க, பஞ்சு மாதிரி உட்காந்துரும் அந்த சில வார்த்தைகள்லாம். அதனால அதெல்லாம் வச்சுக்கிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இன்னைக்கு வேலையை விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பிசினஸை விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிவோர்ஸ் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளில போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கலாமா? கண்டிப்பா ஆண்டவரே நான் எந்த குழப்பத்துக்குள்ள நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கண்டிப்பா நம்மளால எடுத்து போட முடியும். கொஞ்சம் நல்லா யோசித்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். சோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னாக்கா ஆண்டவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வார்த்தையே, அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மெயினா காரணமே வார்த்தைகள் தான், வேற ஒண்ணும் இல்லை.
வார்த்தைகள். ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லி யூஸ் பண்ணுவாங்களே, ஆட்டிடியூட். இன்னைக்கு யாரு பேரு ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் காட்டுறாங்க. ஆட்டிடியூட் ஆட்டிடியூட்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க கூட இருக்கிறாங்க. நம்ம திரும்பி பார்ப்போம், நான் அவங்க திரும்பி பார்த்துட்டு போறாங்க. ஆட்டிடியூட் சொல்லிட்டு வாங்க என்ன அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, ஆட்டிடியூட்ன்ட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இந்த உலகத்துல வாழ்றது, எப்படி இந்த உலகத்துல இதெல்லாம் கடந்து போக முடியும்? பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த மாதிரி காரியங்களை நான் சொல்றதுக்கு காரணமே நம்ம வெளியே வரணும். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நம்மளை பத்தி ஏதோ ஒரு குறைவா நம்ம வச்சிருக்கோம்னு வைங்களேன். எனக்கு சரியா வேலை இல்லை, எனக்கு சரியா காசு இல்லை, எனக்கு சரியா படிப்பு இல்லை, இப்படிலாம் நம்ம நினைக்கும் போது நம்மளுக்குள்ள இந்த குறைகள் இருக்குது. எனக்கு என்னால சரியா பேச முடியல, இந்த மாதிரி குறைகளை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுற சிந்தனைகளை நம்ம எப்படி எடுப்போம்? என்னை குறி வச்சுதான் பேசினாங்க, என்னை இப்படிதான் பேசினாங்க, என்னை அப்படிதான் பேசினாங்க அப்படின்ட்டு பேசும்போது அது நான் எப்படி சொல்லுவேனாக்கா, அது அவங்களுக்கு குத்துது. நான் வேற ஒண்ணும் இல்ல. அது அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. அதுல அவங்களுக்கு அது விடுதலை இல்லை. அதனால எல்லா வார்த்தையும் அவங்களுக்காக தான் பேசணும், அவங்களுக்காக தான் சொன்னோம் அப்படின்ட்டு அவங்க மனசாட்சி குத்தும், அவங்க மனசு குத்தும். ஸோ இந்த மனசு குத்தும் போது கண்டிப்பா நம்ம எப்படி யோசிப்போம்னாக்கா, ஓ இது நம்மளுக்காக பேசுனாங்க, அதனால அது அப்படியே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா எழும்பி, ஒரு குழப்பமா எழும்பி அப்படியே போயிடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ரிலேஷன்ஷிப் பாயிலாகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உடைக்கப்படும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு பெரிய பிளவுகள் ஏற்படும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன காரியம்தான், அப்படியே ஒரு ஒரு கப்பல் இருக்கிறாங்க. அந்த 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 பொண்ணு என்ன சொல்லுதுனாக்கா, நான் கல்யாணம் ஆயிட்டேனாக்கா எங்க அம்மா மாதிரி நான் ஆயிடக்கூடாது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அப்பாட்ட எங்க அம்மா சொல்லுவாங்க இந்த வேலையை செஞ்சிருங்கன்ட்டு. அப்ப எங்க அப்பா செய்ய மாட்டாரு, அதை செய்ய மாட்டாரு. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ரோஷமா இவங்களே எல்லாத்தையும் செய்வாங்க. அப்புறம் வேற நாள் இன்னொரு வேலையை கேட்பாங்க, இந்த வேலை செஞ்சு கொடுங்கன்ட்டு. அவர் செய்ய மாட்டாரு. அதனால அவர் அப்படியே விட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு காரியத்தையுமே எப்படி சொல்லணும்னு தெரியாம அவங்க அவர்கிட்ட கேட்டு 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 அவர் செய்யாதனால கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா இவங்களே மொத்த வேலையும் வீட்டுல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர் என்னட்டாரு, ஓகே நம்ம இப்படி சொல்லிட்டா அவ செஞ்சிடறா எல்லாத்தையும், அவ எல்லாத்தையும் பாத்துக்கிறா, நம்ம இப்படியே இருக்கலாம், நம்மளுக்கு நல்லது தானே. இந்த சைடு ரோஷம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, வைராக்கியம், இது எல்லாமே அங்க ஒரு பிளே பண்ணிட்டு பாருங்க ஒரு ரோல. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருக்கும் போது ரோஷம் பிளே பண்ணாங்க. இந்த ரோஷத்தினாலதான், இந்த வைராக்கியத்தினாலதான் நம்ம விட்டு கொடுக்க முடியாம தப்பா புரிச்சுக்கிட்டு, அப்போ இதுல பாதிக்கப்பட்டது யாருனாக்கா பொண்ணு. அவங்க பொண்ணு, இந்த அம்மா அப்பாவுடைய பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லுது, நான் கட்ட போறவனும் நான் ஏதாவது வேலை கேட்டா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா நான் எங்க அம்மா மாதிரி ஆயிடுவேன், நான் எங்க அம்மா மாதிரி ரோஷமா எல்லாத்தையும் இழுத்து போட்டு, இன்னைக்கு நான் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அது மாதிரி ஆயிடுவோம்னு எனக்கு பயமா இருக்குது. ஐயோ இதெல்லாம் கேட்கும் போது எப்பா இப்படி கூட உலகத்துல இருக்கிறாங்களான்ட்டு யோசிக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம்னாக்கா, ஒரு காரியத்தை நம்ம செய்ய வைக்கணும்னு நினைக்கிறோம்னாக்கா, அதை புரிய வைக்கிறதும் அதை கேட்கறதும் வித்தியாசமா இருக்கணும். நம்ம தப்பான நோக்கத்தோடு தப்பான முறையில நம்ம கேட்கிறோம்னாக்கா அது தப்பு. ஆனா இதை செஞ்சுட்டாங்க, செய்ய வைக்கணும். குடும்பம்னாக்கா செய்ய வைக்கணும். நீ தானே அப்படி சொன்ன, நீ தானே அப்படி சொன்ன, எனக்கு தெரியாது, நீ தானே அப்படி கேட்ட, நான் செய்ய மாட்டேன், எனக்கு எங்க டைம் இருக்குது, இப்படியெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு வழி என்னன்னாக்கா, புரிய வச்சுட்டு பிரிச்சு கொடுத்துட்டு நம்ம இதை செஞ்சுக்கலாம், அதை செஞ்சுக்கலாம். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நடுவுல வைராக்கியம்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க, ஏப்பா அது ஒரு பெரிய ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போவோம். ஸோ தயவு செய்து இப்படிலாம் யாராவது வீட்டுல இருக்கிறீங்க, இப்படிலாம் உங்க வீடுகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்குதுனாக்கா, ப்ளீஸ் கொஞ்சம் தெளிவா இருந்தீங்கன்னாக்கா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, இந்த காரியத்துல இருந்து நாங்க வெளியில வரணும், குழப்பத்துல இருந்து வெளியில வரணும்,
வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா யாரோ எதுனா ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த தப்பை சுட்டி காட்டியே அவங்கள காட்டிட்டே இருக்கிறது. குழப்பத்தை காட்டிட்டே இருக்குது. நீ இப்படிதான், நீ இப்படிதான், நீ இப்படிதான் அப்படின்ட்டு. சோ அதை யார் அடக்குவா? அதை யார் கேட்பா? அதை யாரு சொல்லுவா? யாருமே சொல்ல மாட்டாங்க. சோ இப்படி ஒருவேளை சண்டையில வந்து உன்னை எனக்கு பிடிக்காது, எனக்கு இஷ்டம் இல்லை, பேசுறதுக்கு பிடிக்கல, அது சிலர்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணிப்பாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அது 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 ஒரு குழப்பமா போயிடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாட் ஓன்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் வேர்ட்ஸ், பட் அது எப்படி ஒரு பெரிய பாலத்தையே உண்டாக்குது பாருங்க. ஒரு பெரிய குழப்பத்தையே உண்டாக்குது. எப்படி ஒரு குழியே உண்டாக்கி அங்க தள்ளிடும். இன்னைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்குது. இன்னைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிள்ளைகள் நேசிக்க முடியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால குடும்பத்துக்குள்ள சமாதானங்கள் இல்லாம இருக்குது. சும்மா ஒரு வார்த்தை தான், ஒரு சின்ன வார்த்தை, அது தப்பா போகும். அது எப்படி சொல்லணும், எப்படி என்ன பண்ணணும், எப்படி நம்ம வீட்டுக்குள்ள, நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், நம்ம எப்படி புரிய வைக்கிறோன்றதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பிள்ளைங்களையும் சரி, கணவரையும் சரி, மனைவியும் சரி, யாரா இருந்தாலும் எப்படி புரிய வைக்கிறோம். நீ பைபிளை வாசி, பைபிளை வாசி, பைபிளை வாசி. அந்த குழந்தைக்கு வந்து போர் அடிச்சிடும். எப்ப பாரு இதே சொல்றாங்க. சொல்றத பத்தி தப்பே இல்லை. காலையில எழுந்திருச்சு நீ பைபிளை வாசிட்டு வந்தா இதெல்லாம் நீ செய்யலாம், இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்குள்ள நம்ம போடும் போதுதான் அந்த குழந்தைக்கு புரியும். ஓ, நம்ம இப்படி செய்யணும், இப்படி செஞ்சாதான் அம்மா அப்பா நம்மளுக்கு ஒத்து போவாங்க. ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் பண்ணாம போகுமா அது? ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா செய்யாம போகுமா அது? அது எப்படி செய்யுது? விழுந்து விழுந்து செய்யும். ஐயோ, இந்த ப்ராஜெக்டை செய்யலாம், மிஸ்ஸே அடிப்பாங்க, வெளியில நிக்க வச்சிருவாங்க. ஏசப்பா அப்போ ஏசப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாரா நம்ம இதெல்லாம் செய்யலனாக்கா? அவர் நேசிக்கிறவர் தான். பட் ஸ்டில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் செய்யாம இருக்கக்கூடாது. நம்ம செய்யணும். ஆண்டவரே, நான் பைபிளை வாசிக்கிறேன். அதே மாதிரி சர்ச்சஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். அந்த சர்ச்சஸ்குள்ள நம்ம பார்க்கும்போது சர்ச்சஸ்ல எல்லாம் பாஸ்டர் எதனா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டா போதும், பத்தியா என்ன நோக்கம் வச்சு பேசுறாங்க பாரு, என்ன கரம் வச்சு பேசுறாங்க பாரு. என்னைக்குமே ஆவியானவர் உன்னை பேசுறாருனாக்கா உன்னை போல 1000 பேர் இருப்பாங்க. உன்னை போல நிறைய ஒரு கூட்டம் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ உன்னதான் மனசுலக்குள்ள வச்சு உன்னை மட்டுமே வச்சு பேசுவாங்கன்றது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கோச்சிங் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால நான் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஏன்னா பேசுறது பேசணும், நம்ம சொல்றது சொல்லணும். வேற இடத்துல கொடுக்குற செய்தியை கொண்டு வந்து நான் ஏன் சபைக்கு கொடுக்க முடியாது? வேற இடத்துல எங்கேயோ வேற மாதிரி பேசுறத பத்தி நான் இங்க பேச முடியாது. இந்த சபைக்கு என்ன வேணுமோ அதை தான் ஆண்டவர் தருவாரு. உங்க சபைக்கு என்ன வேணுமோ அதை தான் ஆண்டவர் பேசுவாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ, எப்படிப்பட்ட இப்ப ஏன் ஹாஸ்பிட்டல் மட்டும் வித்தியாசமா வச்சுக்கிறாங்க? ஹார்ட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு, லிவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு, கிட்னிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு, அப்புறம் இந்த டயாலிசிஸ் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டலு. ஏன் அது மாதிரி தைக்க வைக்கிறாங்க? அது மாதிரி வைக்கிறாங்க. மொத்தமா வைக்கிறாங்கனாக்கா ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்க, ஜெனரல் டாக்டர்னு இருப்பாங்க. ஏன் தனித்தனியா வைக்கிறாங்க? டயபெட்டிக்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு சபையிலும் ஒரு சத்தியம் இருக்கும். அந்த சத்தியத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போறாருனாக்கா உங்களை உருவாக்கணும் தான் விரும்புறாரு, உங்களை கொண்டு போகணும் தான் விரும்புற, உங்களை எடுத்து உபயோகப்படுத்தணும் தான் விரும்புற. நீ அப்படியே இருக்கணும்னு சொல்றதுக்காக ஆண்டவர் அங்க உன்னை கொண்டு போல. எதையோ கர்த்தர் எனக்கு சொல்றாரு. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய எல்லா காரியமும் அங்க இருக்கிறதுனால தான் எனக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உடனே பாஸ்டர் தப்பா புரிச்சுப்பாங்க, பாஸ்டர் மேல போட்டுருவாங்க. அவர் என்ன அப்படி பேசுறாரு, அவங்க என்ன அப்படி பேசுறாங்க, அவங்க ஏன் இதை சொல்றாங்க, இதை பண்றாங்க, இதை சொல்லக்கூடாது, அப்ப எனக்காக தானே பேசுவாங்க. ஆவியானவர் ஒருத்தர் தான். ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. நம்ம புரிஞ்சுக்கலனாக்கா கண்டிப்பாக எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுப்போம். எல்லாமே இந்த தப்பா புரிஞ்சுக்கிற கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் பாத்துக்கிறீங்களா? எல்லாமே தப்பு. அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கே பயம். அவங்களெல்லாம் பார்த்தாலே தொண்டை காணும், துணியை காணும்னு ஓடிடணும். ஏன்னாக்கா எல்லாமே குழப்பமா புரிச்சுப்பாங்க எது எடுத்தாலும். இதுக்கு காரணமே அவங்களுக்குள்ள ஏற்படுகிற பொறாமையின் குணங்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுனாக்கா அங்க ஒரு பொறாம குணமும் இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுனாக்கா அங்க வந்து ஒரு இந்த நம்ம 101வது சங்கீதத்துல வாசித்தோம்ல, இந்த காரியம் எல்லாம் இருக்கும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காரணமே ஒருத்தரை உயர்த்தி பேசிடக்கூடாது, ஒருத்தரை நல்லா பேசிடக்கூடாது. இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
பார்த்துன்னே இருப்பாங்க. இது சின்ன பசங்க எப்படி ஸ்கூல்ல மிஸ் பத்தியா அந்த பையன்கிட்ட மட்டும் நல்லா பேசுறாங்க, அந்த பொண்ணுகிட்ட மட்டும் நல்லா பேசுறாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க பத்தியா. இது எல்லாமே ஒருத்தருக்குள்ள ஏற்படுகிற தாழ்மையான குணங்களுக்கு காரணம். பிரியமானவர்களே, கண்டிப்பா இப்படிப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னாக்கா எனக்குள்ள ஒரு விடுதலை வேணும். ஆண்டவரே, தப்பா அது தப்பா வந்துக்குதா செய்தி, தப்பாவே போட்டோம். அது தப்பான காரியங்களா, அது தப்பாவே போட்டோம். அது என்கிட்ட வரக்கூடாது. அவர் சொல்றாருல்ல, மாறுபாடன் இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். சோ இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. இப்படிப்பட்ட காரியத்தை நான் பார்க்க கூடாது. அந்த மாதிரி நம்ம செய்யும் போதுதான் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தரணும். இப்படிப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து விடுதலை தரணும்னு சொல்லி நம்ம கேட்கலாம். எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம், யார்கிட்டலாம் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப தேவையுள்ள இடத்துல எல்லாம் சாத்தான் நம்மள இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு பிரிச்சிடுவான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இன்னொரு காரணம் இருக்குதுனாக்கா பிரிச்சிடுவான், பிரிய வைக்குவான். பிரிவு தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி தாண்டி போனாதான், ஓ இப்படியா, ஓ அப்படியா, சரி சரி சரி, இதை இப்படி தள்ளி வைக்கலாம், இதை அப்படி பார்க்கலாம், இப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நம்மளை தாக்கி கொண்டே இருக்கும் போது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கெல்லாம் இல்லை, எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் இல்லை, இல்லாத இடமே கிடையாது. ஒரு ஒரு வேலை செய்யற ஸ்தலத்துக்கு போங்க, ஒரு கம்பெனிக்கு போங்க, ஒரு சர்ச்சுக்குள்ள போங்க, ஒரு வீட்டுக்குள்ள போங்க, எல்லா இடத்துலயுமே இந்த குழப்பம். குழப்பமா? கரெக்ட். தமிழ்ல குழப்பம். குழப்பம்னாலே அது வித்தியாசமான வார்த்தை. ஒரு ஒரு குழப்பம் வந்தது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இதுக்கு எங்கிருந்து வந்துச்சு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஏன் வந்துச்சு? எதனால வந்துச்சு? சே, விட்டுட்டோமே, நம்ம புரிய வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு நம்ம சொல்லும் போது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். சோ நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீணான வார்த்தையிலிருந்து, வீணான வார்த்தை பைபிள்ல சொல்லுதுல, இருமனம் உள்ளவர்கள், மாறுபாடான இருதயங்கள், இந்த இதுக்குள்ள இருக்கிற தீங்கான காரியங்கள், எதெல்லாம் நம்மளுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் குழப்பமா இருக்குதோ, எதெல்லாம் நமக்கு ஒரு பாரத்தை உண்டாக்குதோ, அங்கெல்லாம் நம்ம தெளிவா இருக்கிறது நல்லது. தெளிவா இருந்துக்கணும். ஒருத்தர்கிட்ட ஏதோ சொல்லி அனுப்பியிருப்பீங்க, அது வேற மாதிரி புரிஞ்சுன்னு வேற மாதிரி போயிடும். வீட்லயும் அப்படிதான். பண விஷயத்துல முக்கியமாக, பண விஷயத்துல பார்க்கலாம், அவங்க கேட்பாங்க, பார்க்கலாம் சொன்ன வார்த்தை எப்படி ஆயிடும், கொடுக்குறோன்ற மாதிரி ஆயிடும். சோ இந்த பார்க்கலாம்னு சொல்றது கூட நம்ம யோசிச்சு சொல்லணும். ஏன்னாக்கா இந்த இடத்துல நம்ம அப்படிப்பட்ட ஆளுகள்னா, நான் தரேன் இல்ல முடியாது, இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு சொல்லும். நான் பார்க்கலாம் கொடுக்கலான்ற வார்த்தைலாம் செல்லாது. ஸோ தயவு செய்து நம்ம பேசுற வார்த்தையில, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேசும்போது யாருக்கும் அது ஹர்ட் ஆகக்கூடாது, யாரையும் அது தப்பா புரிஞ்சிக்க கூடாது, யாரையும் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க. சில நேரங்களில சில குழப்பங்கள், சில குழப்பவாதிகள் ஆண்டவரே பிரிச்சு விட்டுருவாரு. வான வழியை விட்டு விலகி போன்ற மாதிரி சில கேஸ் எல்லாம், ஐயோ அது கூட நம்ம உட்காந்துக்கிட்டு வாழ்நாள் முழுதும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. எது பேசினாலும் தப்பு தப்புன்னு சொல்றாங்க, எதை பேசினாலும் என்ன இப்படி ஜோம் பண்றீங்க, என்ன இப்படி இருக்கிறீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, எங்களுக்கு மட்டும் சொல்றீங்க. இது எல்லாமே குழப்பத்தின் காரணங்கள், குழப்பவாதிகளுடைய காரணங்கள். ஸோ நம்ம நல்லா போகணும்னாக்கா நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தை நம்ம பார்த்துக்கிட்டு நல்லா போறது ரொம்ப நல்லது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதபடி எந்த சூழ்நிலையிலும், முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள, முக்கியமா பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்குள்ள, வீட்டுக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் வரவே கூடாது. எஸ் சுவாமி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கர்த்தர் விட்டு விலகித்தள்ள நம்மளுக்கு உதவி செய்வார். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில நேரத்துல ரொம்ப ஹெவியா வரும். நம்ம போய் திருப்பி புரிய வைக்க முடியாது. சிலரால தான் புரிய வைக்கவே முடியாது. தப்புனா தப்புன்னு எடுத்துன்னு போயிடுவாங்க. அங்கேயும் தப்பு இருக்கும், இங்கேயும் தப்பு இருக்கும். அது ஏதோ ஒரு வார்த்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ணவே மாட்டாங்க. அதை இதை சரிப்படுத்திக்கலாம்னு கூட அந்த எண்ணம் சிலருக்குலாம் வராது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்ல, அப்படியே தான் புச்ச முயலுக்கு 3 கால் நிற்பாங்க. இதுதான், இப்படிதான் சொன்னீங்க, இப்படிதான் நடந்துச்சு, இப்படிதான் அப்படின்ட்டு முடிவெடுப்பாங்க. பிரியமானவர்களே, அந்த இடத்துல நீங்க ஒதுங்கிங்க, அந்த இடத்துல அமைதியா இருங்க. அமைதியா வாய் மூடின்னு போயிடுங்க.
தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றவங்க மத்தியில நம்ம வந்து ரொம்ப அவங்கள கெஞ்சிக்கிட்டு பின்னாடி போகணும்னு அவசியமே கிடையாது. தேவையே இல்லை. விட்டு பாருங்க, விட்டு கொடுத்துருங்க. அதுதான் நம்மளுடைய சமாதானத்துக்கு நல்லது. நம்ம சமாதானத்துக்கு நல்லது. சும்மா என்னடா இது என்னடா இது, அவங்களும் குழப்பம் இவங்களும் குழப்பம், நடுவுல ஏதோ ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டு நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன். நம்மளே 1008 பிரச்சனையில இருப்போம் ஒருத்தரும். இதுக்குள்ள இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்து இப்படிலாம் நான் பேசணும், இப்படிலாம் நீங்க பேசுனீங்க, இப்படிலாம் சொல்லணுமா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வீணான பிரச்சனைகள்லாம் வரும்போது தூக்கி போட்டு போங்க. தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. இந்த வீணான பிரச்சனைகளுக்கு வெயிட் கொடுக்காதீங்க. இந்த வீணான வார்த்தைகளுக்கு வெயிட்ட கொடுக்காதீங்க. இந்த வீணான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் தூக்கின்னு வந்து அதை போட்டு யோசித்துக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லா ஜபம் பண்ண முடியாம அன்னைக்கு ஃபுல்லா யோசித்துக்கிட்டு இது எப்படியாச்சும் புரிய வைக்கணும். சில புரியாத ஜென்மங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ரைட்? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சில புரியாத ஜென்மங்களுக்கு உட்காந்து புரிய வைக்கணும்னு ஆசைப்படாதீங்க. சில தான் சொல்றேன்னு, தான் புடிச்ச முயலுக்கு 3 காலு. அந்த 3 காலையில தான் ஓடுவாங்க அவங்க. அந்த இன்னொரு கால் இருந்தா அவங்க ஏன் அப்படி ஓட போறாங்க? அதனால அந்த அந்த ஒரு கால் இருந்தா, அந்த 4 காலம் இருந்தா அவங்க ஏன் அதை பத்தி யோசிக்க போறாங்க? ஸோ நிறைய நேரங்களில நம்ம எடுக்கிற டிசிஷன் நம்மளுடைய மெச்சூரிட்டியை காட்டுது. நான் விட்டு விலகிடணும், வேண்டாம், இந்த குழப்பம் வேணாம். இன்னொரு தடவை அந்த பர்சனை பாக்குறீங்கன்னாக்கா சம்திங் ரிலேட்டட் டு எனிதிங் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஐயோ இது குழப்பம் புரிஞ்சுக்கோ, இது சரியான குழப்பம் இது அப்படின்ட்டு முடிவு பண்ணுங்க. ஐயோ இதுகிட்ட என்னத்துக்கு நம்மளுக்கு பேசுறதுக்கு ஆளா இல்லை உலகத்துல, ஷேர் பண்றதுக்கு ஆளா இல்லை உலகத்துல, இல்ல உங்க ஐடியாஸை போய் சொல்ல ஆளா இல்லை உலகத்துல. எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க யாரை சூஸ் பண்றீங்க, யாரை நீங்க செலக்ட் பண்ணி வைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில, எப்படி நீங்க நடத்துறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது ஒரு பெரிய லாங் டாக். இது லாங் டாக்கா இருக்கிறத விட இது ஒரு பவர்ஃபுல் டாக்கு. இது வந்து ஒரு பவர்ஃபுல் வார்த்தை இது. ஏன்னா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லால தான் இன்னைக்கு எல்லாமே உலகமே ஓடி இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ இதை சொன்ன, இன்னைக்கு போர் நடக்குது எதனால? பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ இதை செஞ்சியா, நான் வரேன் பாரு, நான் இதை செய்யறேன் பாரு. என்ன அவன் எதுக்கு செஞ்சான் என்ன பண்ணா தெரியாது. உன் ஃபிளைட் மட்டும் ஏன் கரையை கடந்தது, உன் கப்பல் ஏன் கரைக்குள்ள வந்தது, இதெல்லாமே யோசித்து ரூம் போட்டு யோசிப்பாங்க போல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றவங்க எல்லாம். ஆனா யோசிங்கல்ல, கண்டிப்பா இந்த குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே என்ன பண்றேன்னு எனக்கு புரியாம நான் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும்போது. ஸோ நான் தான் கரெக்டு, நான் தான் ரைட்டுன்னு சொல்லி மட்டும் உட்காராதீங்க. ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீக்கி போடணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்குள்ள வரக்கூடாது. அது உதவவே உதவாது, எந்த விதத்திலுமே உதவாது, எந்த விதத்திலுமே உதவாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களை உயர்த்தி வைக்கும், உங்களை 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 கிரேட்டா காட்டும், உங்களை பெருசா காட்டும். நினைச்சுக்காதீங்க. நீங்க உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறவங்களுக்கு நீங்க உங்களுக்கு பர்ஃபெக்டா தெரியும். பின்னாடி உங்களை பார்த்து ஒரு கும்பல் பேசிட்டு சரியான குழப்பக்காரங்க, அவங்களுக்கு சரியான பைத்தியம், சரியான லூசு, என்னன்னா உங்களை பார்த்து திட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, என்னன்னா உங்களை பத்தி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஐயோ யார் பேசுவா பா வேணாப்பா அப்படின்ட்டு உங்களை பார்த்து பயந்துக்கிட்டு ஓடுற கேஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ எதனால நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தர்கிட்ட ஆயிட்ட பிறகு திருப்பி உங்களால பேச முடியுதா? திருப்பி நல்லா இருக்கிறீங்களா? உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குதா? நான்லாம் எப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு 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 வச்சிருவேன், ஒரு கரையை வச்சிருவேன், அவ்வளவுதான். இவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிக்க கூடாது, வேணாம். தொணன்னு இழுத்து போட்டு அடிக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் பேசிக்க முடியும்? ஸோ நம்ம ஏன் பேசணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னாக்கா கண்டிப்பா தேவையில்லாத விஷயம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்டிப்பா இப்படிப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் வரக்கூடாது என்று சொல்லி கண்களை மூடி நாம் அனைவரும் ஜெபிப்போம்.